மனிதர்களின் வாழ்வியலில் தாயில்லாமல் யாரும் இல்லை. அனைத்துவித உயர்விற்கும் காரணமாக இருப்பதும், மனம் தளரும் நேரங்களில் தாங்கி பிடிப்பதும் தாயின்றி யாரும் இல்லை. இதனால்தான் உளவியல் ரீதியாக பெண் தெய்வங்கள் இயல்பாகவே மனதுக்கு வெகு நெருக்கமாக அமைந்து விடுகிறது. அந்த வரிசையில் சேலத்து மகாராணி என்று போற்றப்படும் கோட்டை மாரியம்மன் பக்தர்களின் மிகுந்த விருப்பத்துக்குரியவராக இருக்கிறார். சேலத்தில் ஆடி மாதத்தில் 22 நாட்கள் நடக்கும் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. கோட்டை மாரியம்மன் கோவில் பூச்சாட்டுதலை தொடர்ந்து அம்மாப்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் கோவில், குகை காளியம்மன் மாரியம்மன் கோவில், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவில், பலப்பட்டடை மாரியம்மன் கோவில், பட்டைக்கோயில் சின்ன மாரியம்மன் கோவில், பொன்னமாப்பேட்டை மாரியம்மன் கோயில், சஞ்சீவிராயன்பேட்டை அம்மன் கோயில், பாவடி மாரியம்மன் கோயில் என சேலம் மாநகரத்தில் உள்ள 108 மாரியம்மன் கோயில்களில் பூச்சாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து கம்பம் நடுதல், சக்தி அழைத்தல், பொங்கல் வைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே திருமணி முத்தாற்றின் கரையில் அமைந்துள்ள அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதாகவும் உள்ளது. இந்த திருக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டு சென்றால் வேண்டியதை வேண்டியபடி தருவது கோட்டை மாரியம்மனின் சிறப்பு. சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுவதும் இந்த கோட்டை மாரியம்மன் மட்டுமே. சேலத்தின் மகாராணி என்று அழைக்கப்படும் கோட்டை மாரியம்மன் கோவிலில் முக்கிய நிகழ்வாக உருளுதண்டம் போடுதல் மற்றும் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைக்கும் நிகழ்வும் நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். சிறப்பு வாய்ந்த கோட்டை மாரியம்மன் ஆடி திருவிழாவிற்காக சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆடி பண்டிகையின் மற்றொரு சிறப்பம்சமாக சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் அருகில் பூமிதி திருவிழா இன்று நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மனிதர்கள் கடவுள் உருவில் வேடமணிந்து வலம் வரும் வண்டி வேடிக்கை திருவிழா நாளை நடைபெறுகிறது. அம்மாப்பேட்டை, செவ்வாய்ப்பேட்டை பகுதிகளிலும் ஆடி திருவிழாவினையொட்டி தொடர் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னிசை கச்சேரிகள், பட்டிமன்றங்கள், சாகச நிகழ்ச்சிகள் என திரும்பிய திசையெங்கும் மூளை முடுக்கெல்லாம் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் சேலம் மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அனைத்து கோவில்களும் ஜொலிக்கும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கும் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் வியாழக்கிழமை இரவு வரை நீளும் என்பதால் பொதுமக்களிடையே கொண்டாட்ட மனநிலை உருவாகியுள்ளது. மனம் சோர்வடையாமல் இருக்க ஒரு கொண்டாட்ட மனநிலை எப்போதும் தேவைப்படுகிறது. அந்த வகையில் சேலத்து மக்களின் வாழ்வியலை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழா முக்கிய இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.